பொண்ணுங்களை கடத்தி கொடூரமான முறையில் ரசிச்சு கொலை பண்ற ஒரு சைக்கோ கில்லர் கிட்ட இந்த படத்தோட ஹீரோயின் மாட்டிக்கிறா. ஆல்ரெடி பல பிரச்சனையில மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஹீரோயினை ஹீரோ எப்படி காப்பாத்தினாரு அப்படின்ற ஸ்டோரியை ரொம்பவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ண மூவி தான் 2022ல ரிலீஸ் ஆன ஹைவே. இந்த மூவியை டைரக்ட் பண்ணிருக்காரு குஹன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் யோர் யாராஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் யாரா. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம இந்த மூவிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்ல போட்டோகிராஃபரான விஷ்ணுவை காமிக்கிறாங்க. தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு பெங்களூர்ல ஒரு ஈவென்ட்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு துளசி அப்படின்ற ஒரு அப்பாவி பொண்ணு தான் அம்மா கூட சேர்ந்து ஒரு கோழி பண்ணையில வேலை பார்த்துட்டு இருப்பா. கோழி பண்ணையோட ஓனர் துளசியோட அம்மா கிட்ட வந்து எத்தனை நாளா நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், உன் பொண்ணை எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி கொடுப்ப அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்க அம்மா துளசிய அந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதனால அந்த ஆள் ரொம்பவே கோவப்பட்டு துளசி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அந்த சண்டையில துளசியோட அம்மா அந்த ஆளை தெரியாம மேல இருந்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க. இதனால அந்த ஆள் இறந்து போயிடுறான். ரொம்பவே பயந்து போன துளசியோட அம்மா, நான் இத்தனை நாளா உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டமா, உங்க அப்பா பெங்களூர்ல தான் இருக்காரு, என்னதான் அவருக்கு பிடிக்காது, நீ போனா கண்டிப்பா அவர் உன்னை ஏத்துக்குவாரு, நீ எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு உங்க அப்பா கிட்ட போயிரு, இங்கிருந்தினா உன்னோட வாழ்க்கையே இவங்க நாசமாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசியோட துணியெல்லாம் எடுத்து ஒரு பையில வச்சு உலகம் தெரியாத அந்த பொண்ணை ஒரு பஸ்ல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அந்த சீனை கட் பண்ணி 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணை எந்தெந்த இடத்துல எல்லாம் வெட்ட முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் வெட்டி ரொம்ப கொடூரமா ஒரு சைக்கோ கொலை பண்ணி போட்டிருக்கான். இவனை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சீன் கட் பண்றாங்க. இப்போ இந்த படத்தோட மெயின் வில்லனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு சைக்கோ கில்லர். பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்றது மட்டும்தான் இவனுக்கு வேலை. ஒரு ஆம்புலன்ஸ் வச்சிருப்பான். அந்த ஆம்புலன்ஸ்ல ஈஸியா பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். பொண்ணுங்களை கொல்றதுல அவனுக்கு ஒரு கிக். அடுத்து எந்த பொண்ணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ஒரு பொண்ணு ஷாப்பிங் முடிச்சுட்டு ஷாப்பிங் மால்ல இருந்து வெளியில வருவாங்க. அந்த பொண்ணை கடத்திட்டு போயிடுறான். போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை அவன் கொலை பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. செக் போஸ்ட்ல போலீஸ் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கொலைகாரன் ஆம்புலன்ஸ் வச்சிருக்கனால சைரனை ஆன் பண்ணி விட்டுடுறான். ஏதோ எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்புலன்ஸை செக் பண்ணாமையே போலீஸ் அவனுக்கு வழி விட்டுடுறாங்க. போயிட்டு இருக்க வழியில ஒரு இடத்துல ஆம்புலன்ஸை ஸ்டாப் பண்ணி அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல இந்த பொண்ணு கத்துற சவுண்டு கேட்டு ஒரு தாத்தா வந்து அங்க பாக்குறாரு. என்னமாச்சு, நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க தாத்தா அப்படின்னு சொல்றா. உடனே அந்த தாத்தாவை அந்த சைக்கோ பின்னாடி இருந்து குத்தி கொலை பண்ணிடுறான். துளசியை காமிக்கிறாங்க. துளசி பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு இந்த பஸ் பெங்களூருக்கு போகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பெங்களூர் வரைக்கும் போகாது, நான் பெங்களூருக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாப் வரைக்கும் உங்களை போய் விடுறேன், அங்கிருந்து வேற பஸ் மாதிரி போய்க்கோங்க அப்படின்னு பஸ் கண்டக்டர் சொல்றாரு. உடனே துளசி அந்த பஸ்ல ஏறி உட்காந்துக்கிறா. பஸ்ல போயிட்டு இருந்த துளசி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இருந்து கீழே இறங்குறாங்க. இறங்கி ஒரு பாத்ரூம்குள்ள போறாங்க. அந்த பாத்ரூம்க்கு இன்சார்ஜா இருந்த காது கேட்காத பாட்டி ஷிஃப்ட் முடிஞ்சனால பாத்ரூம்குள்ள யாரும் இல்லை அப்படின்னு வெளியில லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. துளசி ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டே இருக்கா. ஆனா பஸ்ஸும் அங்கிருந்து போயிருது. ரொம்ப நேரமா கதவை தட்டினதுக்கு அப்புறம் ஒரு லேடி வந்து பாத்ரூம் கதவை ஓபன் பண்ணி விடுறாங்க. வெளியில வந்தோடனே பஸ் போனதை பார்த்து துளசி ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறா. ஊர் பேர் தெரியாத அப்பாவி பொண்ணு நடு ரோட்ல தனியா நிக்கிறத பார்த்த லாரி டிரைவர், வாமா பொண்ணு, மாமா உன்னை போய் டிராப் பண்ணிடுறேன், நீ என்னை நம்பி வா, உனக்கு எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கு துளசி நான் பெங்களூர் போகணும் அப்படின்னு சொல்றா. வாமா நான் உன்னை போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட் இன்டென்ஷன்ல துளசி அங்கிருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்றான். அப்போ பக்கத்துல டாபா வச்சிருக்கிற ஒரு லேடி வந்து இந்த பொண்ணு என்னோட சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு துளசி அந்த டாபாக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. டாபாக்கு போனதுக்கு அப்புறம் துளசி நடந்த எல்லாத்தையுமே அந்த லேடி கிட்ட சொல்றா. இதை கேட்ட லேடி துளசி மேல ரொம்பவே பரிதாபப்பட்டு, நாளைக்கு காலையில தான் பெங்களூருக்கு பஸ் இருக்கு, நானே உன்னை ஏத்தி விடுறேன், அது வரைக்கும் நீ இங்கேயே சேஃபா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு ஷாப்பிங் மால்ல இருந்து கடத்திட்டு வந்த அந்த பொண்ணை கல்குவாரிக்குள்ள தூக்கிட்டு போன சைக்கோ, உன்னை கொல்றதை தவிர எனக்கு வர வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு செலோடேப் கொடுத்து அந்த பொண்ணோட கண்ணு ஃபுல்லா ஒட்டி அந்த பொண்ணை கொடூரமான முறையில கொலை பண்ணிடுறான். ஃபர்ஸ்ட் சீன்ல போட்டோ ஷூட்காக பெங்களூருக்கு கிளம்பிட்டு இருந்த ஹீரோ விஷ்ணு போயிட்டு இருக்க வழியில வண்டி பஞ்சர் ஆயிருது. அந்த டைம்ல தன்னோட அத்தையோட டாபா இங்கதான் இருக்கு பக்கத்துல, நம்ம அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அத்தையோட டாபாக்கு போய் சாப்பிடுறாங்க. அந்த டைம்ல தான் துளசி அங்க இருக்கிறத நோட் பண்றாங்க. இவங்க என்னோட சொந்தக்கார பசங்க தான், பெங்களூர் வழியா தான் போறாங்க, நீ இவங்க கூட போய் சேஃபா பெங்களூர்ல இறங்கிக்கோ அப்படின்னு அத்தை சொல்றாங்க. இதை கேட்ட பசங்க, நாங்க பெங்களூர்ல இருந்து வேற ஒரு வழியில தான் போவோம், ஆனா வந்து முன்னாடி ஸ்டாப்ல இறக்கி உங்களை பஸ் ஏற்றி விட்டுடுறோம், கரெக்டாக நீங்கள் போய் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் ஒத்துக்கிட்ட துளசி
அந்த பசங்க கூட ஏறி பெங்களூருக்கு போறா. சைக்கோ அந்த பொண்ணை கொலை பண்ணி ஒரு ஆத்துக்கிட்ட போட்டிருப்பான். இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த போலீஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இவ்வளோ செக் போஸ்டையும் மீறி அவன் எப்படி கொலை பண்றான், இதுக்கப்புறம் அவன் ஒரு கொலை கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொலைக்காரனோட ஒரு மூவையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கூட கார்ல போயிட்டு இருந்த துளசி ரொம்பவே அப்செட்டா இருப்பா. அதனால ஹீரோ துளசி கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, ஏன் நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். துளசி ரொம்பவே இன்னோசென்ட்டா நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட ஷேர் பண்றா. இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு தெரிஞ்சது துளசி ரொம்ப இன்னோசென்ட்டான பொண்ணு, அவளுக்கு வெளி உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு துளசி மேல ஹீரோக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. இந்த சைடு போலீஸ் கொலைகாரன் ஒரு ரூமுக்கு வந்து ரெஜிஸ்டர்ல தன்னோட டீடைல்ஸ் எதுவுமே ஃபில் பண்ணாம ரிசப்ஷனிஸ்டுக்கு அதிக காசு கொடுத்து ஸ்டே பண்ணிருப்பான். அந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச அந்த ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல கொலைகாரன் இல்ல. அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கொலைகாரனோட போட்டோவை மட்டும் டிரா பண்ணி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நின்று யோசிக்கிறாங்க, இவனை நம்ம எப்படி மிஸ் பண்ணோம், சிட்டிக்கு வெளியில தான் நிறைய பேர்த்த இவன் கொலை பண்ணியிருக்கான். பொண்ணுங்க காணாம போன அன்னைக்கு டோல்கேட்ல எந்தெந்த வண்டி சஸ்பீஷியஸா தாண்டி இருக்கோ அந்த வண்டியோட லிஸ்ட் எல்லாம் எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சைக்கோ இப்போ ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு தண்ணி பிடிக்கிறத பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்த உடனே இவளை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சைக்கோக்கு ட்ரிகர் ஆயிருது. ஆனா அந்த பொண்ணு பக்கத்துல அந்த பொண்ணோட தம்பியும் இருக்கா. இந்த தம்பியை ஃபர்ஸ்ட் கொலை பண்ணும், அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை நம்மளால ஈஸியா கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கடத்த ட்ரை பண்றான். அந்த டைம்ல அந்த பொண்ணோட அப்பா அங்க வந்துடுறாரு. இதனால சைக்கோ போட்ட பிளான் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருது. வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டே அந்த இடத்துல இருந்து மூவ் பண்றான். துளசி ரொம்பவே அப்பாவியா இருக்கா. லைஃப்ல இந்த சின்ன வயசுல நிறைய கஷ்டத்தை பார்த்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு துளசிய போற வழியில இருக்கிற எல்லா பியூட்டிஃபுல்லான இடத்துக்கும் கூட்டிட்டு போய் வளைச்சு ஹீரோ போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் தனக்காக ஒருத்தர் தன்னை கேர் பண்ணிக்கிறாரு அப்படின்றனால துளசிக்கு ஹீரோ மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. போற வழியில துளசிய பெங்களூர் போற ஒரு பஸ்ல ஏத்தி விட்டுடுறாங்க. ஆனா ஹீரோக்கு இந்த அப்பாவி பொண்ணு எப்படி அவ்வளவு தூரம் தனியா போவா அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துட்டே தான் இருக்கு. பிரிய மனசே இல்லாம துளசிய பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட ஒரு பட்டன் போனையும் கொடுக்குறாரு. உனக்கு ஏதாவது ஆபத்து ஏதாவது வேணும் அப்படின்னா நீ கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. துளசி ஏறி உட்கார்ந்திருந்த பஸ் கொஞ்ச நேரத்துக்கு பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேற பஸ்க்கு மாறிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து இறங்கின துளசிக்கு என்ன பண்றது எங்க போறது அப்படின்னு எதுவுமே தெரியல. உடனே துளசி ஹீரோக்கு கால் பண்றா. 3 to 4 டைம்ஸ் கால் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஹீரோ துளசியோட காலை அட்டன் பண்ணல. தனியா நடு ரோட்ல நிக்கிற அப்பாவி பொண்ணை சைக்கோ கில்லர் பார்த்துடுறான். ஆல்ரெடி அவன் ஒரு கொலை பண்ண முடியல அப்படின்ற ஒரு வெறியோட தான் இருப்பான். எப்படியாவது அடுத்து துளசியை கொலை பண்ணி தன்னோட வெறியை தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வெறியோட துளசியை கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அந்த நேரத்துல டாபா கிட்ட பார்த்த லாரி டிரைவர் துளசியை அப்ரோச் பண்றான். நானும் பெங்களூர் தான் போறேன், வா உன்னை டிராப் பண்ணிடுறேன், இந்த நேரத்துல இங்க தனியா நிக்கிறது சேஃப் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துளசியை கன்வின்ஸ் பண்ணி தன்னோட லாரியில அழைச்சிட்டு போயிடுறான். துளசியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்த ஹீரோ பக்கத்துல இருந்த ஒரு நபர்கிட்ட துளசி எங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அப்பா அவரு சொல்ற ஒரு லாரி டிரைவர் கூட தான் அந்த பொண்ணு ஏறி போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ அந்த லாரியை தேடி கிளம்புறான். லாரியில போயிட்டு இருந்த டைம்ல பெங்களூர் போகாம லாரி வேற ஒரு குறுக்கு வழியில போறதை ஹீரோயின் நோட் பண்றாங்க. எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த லாரி டிரைவர், நீ என் கூட 5 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணினா போதும், நான் உன்னை பத்திரமா போய் பெங்களூர்ல விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு. ஹீரோயின் அந்த டைம்ல ஹீரோக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. உடனே ஹீரோ பதறிட்டு அங்க வேகமா வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு துளசியை தேடி வந்த ஹீரோ லாரி டிரைவரை அடிச்சு கேட்கிறாரு, நீ தானே துளசி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண, துளசி எங்கடா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த லாரி டிரைவர், ஆமா நான் துளசியை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன், ஆனா அந்த டைம்ல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன அடிச்சு போட்டு அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோ அந்த லாரி டிரைவரையும் கூட்டிட்டு ஆம்புலன்ஸை தேடி கிளம்பிடுறான். இந்த சைடு போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே கொலைகாரன் ஒரு ஆம்புலன்ஸ் மூலியமா தான் பொண்ணுங்களை கடத்துறான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோ துளசியை தேடி போயிட்டு இருந்த டைம்ல செக் போஸ்ட்ல நிறைய போலீஸ் இருக்கிறத பார்த்துட்டு அந்த லாரி டிரைவர் அந்த போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறான். இவன் அந்த பொண்ணை கெடுக்க ட்ரை பண்ணா, அந்த பொண்ணை ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல வாக்கி டாக்கியில யாரோ சொல்றாங்க, கொலைகாரன் கொலை பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் தான் யூஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி கேக்குது. இதை கேட்ட ஹீரோ ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அந்த சைக்கோவோட ஸ்கெட்சை காமிச்சு இவன் தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போனானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த லாரி டிரைவர் ஆமா அப்படின்னு சொல்றான். ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாருமே, நாங்க குற்றவாளியை நெருங்கிட்டோம், நீ பயப்படாத, பத்திரமா அந்த பொண்ணை நாங்க காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஒரு இடத்துல மனசு கேட்காம துளசியோட போட்டோவை எல்லாருக்கிட்டையும் காமிச்சு கேட்டுட்டு இருப்பாரு. இன்னொரு சைடு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, இந்த ஊர்லயே பெரிய கொரியர் ஆஃபீஸ் நீங்க தான் வச்சிருக்கீங்க, நீங்க போகாத இடமே இருக்காது,
அதனால இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா உடனே எனக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட துளசியோட ஃபோட்டோவை கொடுக்குறாரு. இந்த சைடு காலையில் ஆயிடுது. வில்லன் துளசியை எப்படியாவது கொலை பண்ணும் அப்படின்றதுக்காக வண்டிக்குள்ள இருக்கிற கத்தியை எடுத்துட்டு இருப்பான். அந்த டைம்ல தவறி அவன் பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்துருவான். அப்போ துளசி அவனை காப்பாத்துவா. இதனால வில்லன் துளசியை கொலை பண்ற டைம் கொஞ்சம் அதிகமாகுது. கொரியர் ஆஃபீஸ்ல இருந்த ஒரு பையன் துளசியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் லொகேஷனை ஷேர் பண்றான். இதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. அதை இன்ஸ்பெக்டர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுறாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் நாங்க அந்த லொகேஷனுக்கு பக்கத்துல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வரும்போது ஆப்போசிட்ல போய் நின்னுக்கிறாங்க. சைக்கோவை வளைச்சு பிடிச்சு துளசி அப்புறம் சைக்கோ 2 பேத்தையுமே ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. துளசி சொல்றா, இவரு ரொம்ப நல்லவர், இவரை எதுக்கு நீங்க ஜீப்ல ஏத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்ட வில்ல இன்ஸ்பெக்டர்ஸ் 2 பேத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து துளசியை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறான். போலீஸ்காரங்க இறந்து கிடக்கிறத பார்த்த ஹீரோ அந்த லேடிஸ் இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றான். அந்த சைக்கோ போலீஸோட வெஹிக்கிளை தான் எடுத்துட்டு போயிருப்பான். அதனால அவன் எந்த இடத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கியில காமிச்சிட்டே இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஹீரோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கறான். ஆனா அதுக்குள்ள அந்த போலீஸ் ஜீப்பை விட்டுட்டு அந்த வில்லன் வேற ஒரு வண்டிக்கு மாறி ஒரு காட்டுக்குள்ள துளசியை கூட்டிட்டு போயிடுறான். துளசியை கொலை பண்றதுக்கு முன்னாடி இத்தனை நாளாக நான் கடத்திட்டு வந்து எல்லாருமே வீட்டுக்கு போகணும், எனக்காக அப்பா அம்மா காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவாங்க. ஆனால் உன்னை கொலை பண்ண எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஏன்னா உனக்காக வீட்டில் யாருமே காத்துட்ருக்க போகிறது இல்லையே. நீ தானே சொன்ன உனக்கு யாரும் இல்லை, உனக்காக யாருமே காத்துட்ருக்க மாட்டாங்கன்னு. அதனால உன்னை கொலை பண்ணுற கிக்கே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நானும் உன்ன மாதிரி தான் ஒரு அனாதை, எனக்கு நீ யாரும் இல்லை. நிறைய பேர் சாகிறத நான் ஆம்புலன்ஸ்லேருந்து பார்த்துருக்கேன். ஒருத்தர் சாகும்போதும் எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். யாராவது ஆம்புலன்ஸ்லேருந்து சாகலை அப்படின்னா நானே அவங்கள கொலை பண்ணிடுவேன். அது எனக்கு ஒரு நோயாகவே மாறிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கையில ஒரு அழகான பொண்ணு வந்தா, அவ தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னை விட பணக்காரனா ஒருத்தன் வந்தோடனே அவனோட பின்னாடி போயிட்டா. இதை பார்த்த எனக்கு ஆம்புலன்ஸ்ல சாகிறவங்களோட கிக்க விட்டுட்டு பொண்ணுங்களை கொலை பண்ணலாம் அப்படின்ற கிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதனாலதான் நான் பொண்ணுங்களை கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது இதை விட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். துளசி கிட்ட அவளை கொலை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு துளசியோட பேரை சொல்லி கத்துற மாதிரி கேக்குது. வில்லன் எப்படியாவது ஹீரோவை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து ஹீரோ மேல போட ட்ரை பண்றான். அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு புலி கத்துது. புலி உருமற சவுண்டு கேட்டதும் ஹீரோ ஹீரோயின் அசையாம இருந்துக்கிறாங்க. அங்க அசைஞ்சிட்டு மூமெண்ட்ஸ்ல இருக்கிறது வில்லன் மட்டும்தான். அதனால அந்த வில்லன் தான் தன்னோட இறை அப்படின்னு நினைச்சிட்டு அவனை அடிச்சு கொலை பண்ணி சாப்பிட்றதுக்காக புலி இழுத்துட்டு போயிருது. இதை பார்த்த ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ அடுத்த நாள் நியூஸ், பிரஸ், மீடியா எல்லாத்துலயுமே இந்த விஷயம் பப்ளிஷ் ஆகுது. கடவுள் தான் எங்களை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இனி ஏதாவது மூவி நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மூவியும் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.